சாம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை அன்றாடம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் காரமடையில் இருக்கிற குருந்தமலை அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி முருகன் ஆலயத்தோட வரலாறு, சிறப்பு அம்சங்கள், சிறப்பு பூஜைகளை பற்றி பார்க்கலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல சுமார் 16 ஏக்கர் நிலப்பரப்புல குன்றின் மேல் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. மலையை சுற்றிலுமே குருந்த மரம் இருந்தனால இந்த இடத்துக்கு குருந்தமலைன்னு பேர் வந்துச்சு. கோயிலுடைய குருக்களிடமே நம்ம கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவஸ்ரீ விவேக் சிவம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் நான் அர்ச்சகராக பணிபுரிகிறேன். இத்திருக்கோவிலானது சுமார் 800 வருடம் பழமையான திருக்கோவிலாகும். இத்திருக்கோவில் மேற்கு பார்த்த சன்னதியாக அமைந்துள்ளது. பழனியில் எப்படி மேற்கு பார்த்து அமைந்துள்ளதோ அதே போல் இத்திருக்கோவிலானது மேற்கு பார்த்த சன்னதியாக அமைந்துள்ளது. சுவாமி பேர் குழந்தை வேலாயுத சுவாமி. இந்த திருநாமம் எப்படி சுவாமிக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வணிகர்குல செட்டியார்கள்லாம் வந்து மிளகு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் இந்த வழியாக மாட்டு வண்டியில் கட்டிட்டு போய் அதை விற்று ஜீவனம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு காலத்தில் வந்து அந்த மூட்டைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த மிளகு மூட்டை இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே கீழே இலைப்பாறக்காக ஒரு மரத்துக்கு கீழே வந்து அந்த மூட்டையில் வந்து இலைப்பாந்துருக்கான். மூட்டையெல்லாம் கீழே வச்சுட்டு இலைப்பாந்துருக்கா. அப்படி ஒரு சமயத்தில் அந்த சமயத்தை இலைப்பாந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் வந்து மூட்டையில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இவங்க வந்து சின்ன பையன் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பொய் சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து தவிடு வச்சுருக்கோன்னு பொய் சொல்லியிருக்கேன். இந்த பையனும் கேட்டுட்டு போயிடுறாப்புல. இவங்களும் கொஞ்சம் நேரம் இலைப்பாந்துட்டு அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையெல்லாம் தூக்கியிருக்காங்க. அப்படி தூக்கும்போது கனமே இல்லை. என்னடா நம்ம கொண்டு வந்த மூட்டையெல்லாம் கனமாக இருந்ததே, இப்படி கனம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையெல்லாம் எடுத்து பிரித்து பார்த்துருக்காங்க. பிரித்து பார்த்துருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மூட்டையில் இருக்கிற பொருள் எல்லாமே தவிடாக மாறிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம சொன்ன பொய் வந்து நம்மளுக்கே இப்படி வினையாக வந்துடுச்சு அப்படின்னு எல்லோரும் மனசு உருகி வேண்டியிருக்காங்க. தெய்வ பயம் ஏற்பட்டுருச்சு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மனம் உருகி வேண்டியிருக்காங்க. அப்படி வேண்டிய சமயத்தில் ஒரு அசரீரி மாதிரி ஒரு குரல் கேட்டது. நான் தான் இந்த இடத்துல வந்த முருகப்பெருமான் வந்தேன், எனக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் சுவாமி வந்து கேட்டதாக இவங்களும் தன் தப்பையும் உணர்ந்து எனக்கு வந்து இந்த கோவில் இந்த மூட்டையெல்லாம் வந்து எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படி தப்பாக இவங்கள உணர்ந்து மனம் உருகி வேண்டியிருக்காங்க. அப்படி ஒரு முருகப்பெருமான் வந்து அந்த மூட்டையெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. மிளகு மூட்டையாக எல்லாம் அந்தந்த பொருளெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பொருளெல்லாம் நல்ல விலைக்கு அது போயிருக்கு. அந்த வணிககுல தலைவர் பார்த்திங்கன்னா கங்காதரன் செட்டியார் அப்படின்னு பேருங்க. அவர் வந்து தன் சொத்தையே முருகனுக்காக எழுதி வச்சு தான் இந்த கோவில் கட்டினார். சொத்தையே விற்று தான் இந்த கோவில் வந்து கட்டியிருக்கார். இது சுமார் 800 வருடம் நடந்த முன்னாடி கதை. வந்தது குழந்தை வேலாயுத குழந்தை வடிவத்தில் ஒரு சின்ன பையன். அதனால் சாமி பேர் வந்து குழந்தை வேலாயுத சுவாமின்னு திருநாமத்தோடு இங்கே விளங்கிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகஸ்தியர் பூஜை பண்ண க்ஷேத்திரம். இவங்க வரதுக்கு முன்னாடி அகஸ்தியர் வந்து இங்கே முருகப்பெருமான் வந்து சுயம்புவாக வச்சு வழிபட்டிருக்கார். அகத்தியர் பூஜை பண்ண க்ஷேத்திரம், ஆதவன் பூஜை பண்ண க்ஷேத்திரம் சுவாமி. இங்கே வந்து அனந்தன் ஒரு நாகம் வந்து சுவாமியை பூஜை பண்ணி சாப விமோசனம் பெற்றதாக வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இங்கே வந்து அனந்தன் வந்து இங்கே பூஜை பண்ணி, அதனால் இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அனந்தன் நாக பூஜை பண்ணோம்னா அதோட தோஷங்கள் நிவர்த்தியாகி காரியங்களில் கைகூடி வரும்னு ஒரு நம்பிக்கை. இங்கே சுற்றி இருக்கிற 100 கிராமத்துக்கு வந்து இந்த சுவாமி தான் குலதெய்வமாக விளங்கிட்டு இருக்காரு. எல்லா மக்களும் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் வந்து அந்த உரிய காலத்தில் இங்கே வந்து எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த சுவாமி வந்து மேற்கு பார்த்து இருக்கார். மார்ச் 22, 23 பர்டிகுலராக இந்த டேட்டில் மட்டும் சூரியனோட வெளிச்சம் வந்து சுவாமியோட பாதத்தில் வந்து விழுகும். எல்லா கோயிலும் உதயத்தில் விழுகும். இங்கே வந்து மேற்கு பார்த்து இருக்கிறனால அஸ்தமனத்தில் விழுகும். சுவாமி வந்து ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி பாதத்திலேருந்து ஹிருதயத்து வரைக்கும் அந்த சூரிய வெளிச்ச கிரணங்களாவது அப்படியே வந்து வரும். அப்படியே மேற்கு வழியாக தான் வரும். வேறு எந்த ஒரு துவாரமும் கிடையாது. மேலே முன்னாடி மயில் மண்டபத்து வழியாக வந்து முன் மண்டபம் வந்து மகா மண்டபம் வந்து அர்த்த மண்டபம் வந்து அப்படியே சுவாமி கர்ப்பகரத்துக்கு உள்ளே வந்து சுவாமியோட பாதத்துலேருந்து ஹிருதயத்து வரைக்கும் அந்த சூரியன் கிரணங்களாவது சுவாமி வந்து மேலே வந்து விழுகும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனத்தில் வந்து இந்த கோவில் அஸ்தமனத்தில் சூரியன் வந்து சுவாமி வந்து பூஜை பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அனந்தன்
அகஸ்தியர், ஆதவர் இந்த 3 பூஜை பண்ண க்ஷேத்திரம். இங்கே எல்லா பரிவார கோயில் இருக்குது. பெரிய ராஜகம்பீர விநாயகர் இருக்கார். பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலை பிரதிஷ்டை பண்ணிட்டு கோயிலை கட்டிட்டு சுவாமி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமி பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் கோயிலே கட்டியிருக்கார். அப்படி ஒரு பெரிய விநாயகர் கீழே இருக்கார். கிட்டத்தட்ட 5 அடி உயரத்தில் இருக்கார். ராஜகம்பீர விநாயகர் அப்படின்னு பேருங்க. சாமி வந்து கீழே இருக்கார். அப்படியே நாம் மேலே வந்தோம்னா 18ஆம் படி கருப்பணசாமி, கன்னிமார், அனந்தன் நாகங்கள்லாம் இருக்குது, நாகதேவதைகள்லாம் இருக்குது. இடும்பன், கடம்பன், வீரபாகு. அப்படியே மேலே வந்தோன்னா பெரிய ராஜநாகலிங்க பாறையில் அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. இந்த பெரிய சாமி பேர் ராஜநாகலிங்கம் அப்படின்னு பேருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பரிவார தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி, அப்படியே அந்த சிவகுண தட்சிணாமூர்த்தி, பஞ்சாட்சர கணபதி, பஞ்சலிங்கம், ஆறுமுக சந்நிதி, பைரவர், அப்படியே சிவபரிவாரம் உள்ள தெய்வங்கள்லாம் இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டு மேலே வந்தோம்னா அகஸ்தீஸ்வரர் சந்நிதி இங்கே மேலே இருக்குது. ஆதிமூலவர் அகஸ்தீஸ்வரர். இந்த ஆதிமூலவர் அகஸ்தீஸ்வரர் தான் இங்கே தான் வந்து அகஸ்தியர் வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கார். அதுக்குண்டான லிங்கம் அகஸ்தியர் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கார். அப்படியே உள்ள பிரதட்சணமாக வந்தோம்னா இங்கே மேலே வந்து முருகப்பெருமான் இருக்கார். கிட்டத்தட்ட 4 அடி உயரத்தில் சுவாமி வந்து மேற்கு பார்த்து குழந்தை வடிவத்தில் பழனியில் எப்படி தண்டாயுத பாணியாக கௌபினை தரிச்சுட்டு தலை ருத்ராட்ச தரிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி அதே வடிவத்தில் தான் இங்கே வந்து சாமி இருக்கார். சாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மூர்த்தி. சாமியோட கண்ணு பார்த்திங்கன்னா எங்கே அந்த கோயிலுக்குள்ள சன்னதிலேருந்து எங்கே நின்று பார்த்தாலும் சாமி கண்ணு வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு அப்படி ஒரு பிம்ப திருமேனியாக வந்து இங்கே அமைச்சிருக்கார். பெரிய புராதனமான கோவில். கந்தர் அலங்காரத்தில் வந்து இந்த கோவில் வந்து இடம்பெற்றிருக்கு. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவித்தம் திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடலல குன்றல சூரல என வெம்மிகளும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவளையுமே அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் இந்த பாடல் சாமியோட இங்கே ஊர் வந்து அந்த பாடியிருக்காங்க. இப்படி பெரிய க்ஷேத்திரமாக அந்த கோயில் வந்து விளங்கிட்டு இருக்குது. இந்த கோயிலில் வந்து வருஷத்தில் 3 உற்சவங்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம். தைப்பூசம் வந்து 11 நாள் சாமி 7 நாள் உற்சவமாக சாமிக்கு காப்பு கட்டி 11 நாள் உற்சவம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். பெரிய தேர் ஓடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு தனி தேராக இங்கே வந்து பண்ணியிருக்கோம். பழனியில் எப்படி 2 தேர் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 தேர் இருக்குது. பங்குனி உத்திரத்துக்கு தனி விசேஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து சூரசம்ஹாரத்துக்கு வந்து 7 நாள் உற்சவமாக இங்கே வந்து அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. முருகன் கோவிலுக்கு என்னென்ன விசேஷம் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. அனைத்து பக்தர்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் பண்ணி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுங்க அருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா சுவாமி வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கார். குழந்தைகிட்ட நாம் என்ன வேணால் கேட்கலாம், என்ன கேட்டாலும் குழந்தை அது கொடுத்துடும். ஆமாம், நல்லது எந்த விசேஷம் என்ன மனமுருகி சாமின்னு பிரார்த்தனை பண்ணால் அந்த காரியம் வந்து கைகூடி நடக்குதுன்னு ஒரு உண்மை. அதனால் எல்லா பக்தர்களும் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பக்தர்களும் இந்த கோயில் வந்திருந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயில் தரிசனம் பண்ணிட்டு பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு தடவை வந்தாவே திரும்ப திரும்ப வர தூண்டக்கூடிய அந்த ஆற்றல் இந்த கோவில் இருக்குது. முருகப்பெருமானோட திருமேனி அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குது. முருகு என்றால் அழகன் என்ற அர்த்தம், முருகன் என்றால் அழகன் என்ற அர்த்தம் எல்லாத்துக்கும் அது தெரியும். அந்த அழகு திருமேனியாக இந்த முருகப்பெருமான் வந்து இங்கே வீட்டில் இருக்கிறார். எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி இந்த முருகப்பெருமான அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த முருகப்பெருமானோட பக்கத்தில் வந்து முருகப்பெருமான் நேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே ஆஞ்சநேயர் இங்கே இருக்கார். இங்கே வந்து ஆஞ்சநேயர் மலை பாறை மேலே ஒரே பாறையில் வடிவமைச்சு வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். முருகன் கோயில் பக்கத்திலே வந்து தன் எதிர்ப்புறமாகவே ஆஞ்சநேயருக்கு ஒரு வழிபட்டு ஒரு இடம் அமைச்சு அங்கே ஒரு ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணி அங்கே ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பேதம் இல்லாமல் இங்கே வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. எல்லோரும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி தன்னை வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிக்கணும். எல்லாம் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். அன்பர்களே, நம்ம இவ்வளோ நேரம் குருக்கள் ஐயா கிட்ட இருந்து கோயிலுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம். முருகனுடைய சிறப்பை பற்றி கேட்டுக்கிட்டா நேரமே போகாதுங்க. அவ்வளவு இனிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சுமார் 750 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த வரலாறு. காரமடை மேட்டுப்பாளையம்ல இருந்து குருந்தமலைக்கு பஸ் வசதிகள் இருக்கு மக்களே. இது போல பழமையான ஆலயங்கள் அவற்றோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. நன்றி. முருகா போற்றி.